வச்சுட்டு திணிக்கிறாங்க சொரக்கா உள்ள போலையா போய் குத்து குத்து ஊத்துறாங்க. தொட்டி உள்ள குளியல் ஆடுறாங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி அதிக தண்ணியில் வைக்கக்கூடாது. சின்ன வயசுல எனக்கு எப்படி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர பிடிக்காதோ இப்போ தலைவருக்கு அது மாதிரி பிடிக்கல, வரமாட்டேங்கிறாரு அவர். ஐயோ நாய் பாவம் கடிக்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்பவும் போல மீன் தான் ஸ்பெஷல். இங்கே வந்தாலும் நான்வெஜ் தான். அது இல்லாமல் இன்னைக்கு சண்டே வேறையா, சரி சண்டே ஸ்பெஷல் இங்கே முடிச்சுட்டு ஊருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஊரில் இருந்தனாலே எங்கள் மாமியார் பாத்ரூமுக்கு வந்து அழைய விருந்தாளிகள் நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் நீ காட்டுறீங்க, ஒருத்தர் இல்லை பல பேர் வருங்க. கப்புள்ஸாக உட்காந்துருக்குறாங்க. இவர் சிங்கிளாக இருக்காரு. இங்க நிறையா இருக்குங்க. வளைச்சு இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே நிறைய பேரை தான் இருக்கும். அதான் மேடம் உள்ளே போக மாட்டாங்க, யாருமே பயந்துட்டு போகிறதில்ல. காலையிலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் மாமனார் போய் மீன் வாங்கிட்டு வந்தது போல இருக்குது. எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, 3 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்களாம். ஒன்றை போய் வீடியோ எடுக்க சொன்ன பார்த்தியா, என்ன நானே இது பண்ணிக்கணும். இன்னைக்கு வெள்ளம் ஊருக்கு போகிறாங்க, அவங்க கிளம்புறாங்க. அதனால வந்து சரி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆமாம், அவங்க தான் கிளம்புறாங்களா, நீங்கள் கிளம்பலையா? நானும் தான். இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கோம், நம்ம நாங்கள் இனிமே போயிட்டு சிவாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே 1 வாரத்தில் வந்துருவாங்க. இங்கே ஏமாம்மா வருவோமா வர மாட்டோமா? இங்கே வந்துருவோம் 1 வாரம். அப்புறம் பிள்ளைக்கு எக்ஸாம் இல்லை, முடிச்சுட்டு தான் வரணும். பிரியாணி நேற்று போட்டாங்க வீட்டில். நேற்று அப்போ எவனும் பிரியாணி திங்கல. இப்போ பிரியாணி வேணும்னு காலையில மாத்துக்கட்டில் ஒருத்தன் கேட்குறான். இப்போ ஒருத்தன் வந்து நின்றுட்டு பிரியாணி வேணும்னு அழுகிட்டு இருக்கான். நீ பேச. ஹாய்ங்க, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். சிவாவுக்கு எக்ஸாம் இருக்குல்லங்க, அதனால சிவாவுக்கு எக்ஸாம் இல்லைன்னா கூட இங்கேயே இருந்திருப்போம். அதுக்காகவே போகணும். இன்னும் 1 வாரம் ஸ்கூலுங்க அவனுக்கு. ஐயோ அவரு கேமரா பிடிக்க தெரியலங்க. நான் அவ்வளோ ஹைட்டா எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன். ஆமா வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். அவன் நல்லா தான் விளையாடுறான். என் பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் செய்யணும் அந்த வேலையை. ஆமா, ஏன்னா அவன் வந்தாலே அப்புறம் நீ தான் ருசி காட்டி விட்டுட்ட, வேலை செய்யாத, அப்புறம் நீ தான் செய்யணும். நான் தான் எல்லாமே செய்யணும். கவிதை செய்யறேன்னு சொல்லுவோம், நீ வேணான்னுவ. நீங்க நானும் காலையில் எங்கள் அம்மா வந்தாங்க. அவங்க வந்துட்டு நிற்கவே இல்லை, கிளம்பி ஓடிட்டாங்க. இருமா சாப்பிட்டு போகலான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அவங்க ஏதோ அந்த நேற்று சுத்தம் பண்ணல புளியெல்லாம் கொடுக்கும்போது அப்போ அந்த மரம் வந்து நிறைய காய்ச்சி வெட்டி தூக்கி போட தான் சொன்னாங்க. அதில் நிறைய பூ பிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வாப்பா கொஞ்சம் தூக்கி முட்டு கொடு அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு தான் ஊருக்கு போகணும். திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அப்படியே அதில் கொஞ்சம் எடுத்துடணும், சாம்பிள்லாம் எடுத்து ரெடி பண்ணணும். ஏதாவது வெளியே மாமியார் பாருங்க, எங்களுக்கெல்லாம் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வறுத்துக்கிறது ஒரு சாடமாக கொள்ளாமல். அதுக்கே இவ கேட்குறா, இன்னும்மா நீ வேலையை முடிக்கலன்னு. மனசாட்சி காடி உனக்குலாம் சொல்லு. அதிகமாகவே இருக்கா மாத்துக்க. அவன் சின்ன பிள்ளை 2 நாளாக இப்போ பாவம் இந்த புளி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தான் மீன் குழம்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் தோட்டத்துக்கு போயிட்டு சொன்னல ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி 20 வருஷத்துக்கு கன்று, காசு கொடுத்தா பண்ணலாம் வாங்கி வைக்கலாம் தான். இருந்தாலும் ஏன் இருந்ததை சாவடிப்பானே. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மீன் மேலே இருக்க கொஞ்சம் அப்படியே மேலே ஊற்றி விட்டா அந்த பூச்சி அடிக்கிறதுலாம் இருக்காது. அட உய்யால ஒரு மண்டை மேலே வந்தால் என்ன ஆகுறது, காக்கா எடுத்து தூக்கி போட்டு போகிறாரு. எனக்கு இந்த பாருங்க இந்த கன்று தான். இது செம்மையாக காய்க்கும். இது சரியான இது இல்லாதனால இப்போ கம்மியாக இது கீழே வந்து கிடக்க பாருங்க. அந்த பூ கிளை எல்லாம் இது நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும் காய். அதுதான் அப்படியே இந்த இடத்துல அவங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அடியில் அப்படியே ஒரு ரவுண்டாக எடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை முடிச்சு தாங்க ஊருக்கு போகணும். ஊருக்கு போய்ட்டு திரும்ப வர அன்றைக்கி தான் கோக்கப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இல்லை கட்டி எடுத்துடணும் எட்டக்க. ஏன்னா அடுத்த டைம் இதை வெட்டுற மாதிரி இருக்காங்க. அவங்க வெட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன என் பொண்ணு அங்கே தூக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வெளியில் தான் சுடுது, உள்ளே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இங்கே தூக்கிட்டு வந்தால் கூட என் பொண்ணு நிம்மதியாக தூங்கிப்பேன். ரசனம் வாங்கி வச்சுருக்காங்களாம். நான் தான் கிளம்புறேன் மட்டும் படுத்து. ஐயோ நாய் பாவம் கடிக்காது மாதிரி மேலே தெரியாமல் பட்டுச்சு. இங்கே இருக்கிற நாய்க்கெல்லாம் என்னமோ முடியெல்லாம் கொட்டுது. நம்ம அடுத்த டைம் வரும்போது தான் மாத்திரை வாங்கி வந்து வைக்கணும். தெரியாமல் அந்த நாயை மிதிச்சிட்டேன். உண்மையிலே தெரு நாயெல்லாம் மோசமான நாய் தான். என்ன அது எனக்கு கடிச்சிருக்கும். ஃபுல்லாக ஃபோர்ஸை கொடுத்துட்டேன் வண்டியை தள்ளும்போது. ஆனால் அது கத்திக்கிட்டே ஏஞ்சி ஓடிச்சு எட்டக்க முடியலங்க. அதனால் மேடம் வந்து உள்ளே வந்திருந்த நாய்க்கு பாருங்கள், அதுக்கு கிட்ட இறக்கிது ஒன்றும் சொல்ல முடியல. பாவம் அதுங்களுக்கும் ரொம்ப கதறா. அந்த சட்டை அப்படியே சுடுது உள்ள. கிராமம்னு பார்த்தாலும் சரி, டவுனு பார்த்தாலும் சரி, எல்லா வீடும் சீட்டு வீடு இப்படி தான். பாவம் கல் வீட்டில் என்ன எப்படின்னு தெரியல. பாருங்க தொட்டி உள்ள குளியல் ஆடுறாங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி அதிக தண்ணியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் வருமா, தண்ணியை குறைச்சிட்டு அப்புறம் வச்சு அவ்வளோ குளிப்பாட்டு. எல்லாம் தூக்கிட்டு வாங்க நயலுக்கு. எத்தனை மாதம்? 6 மாதம் ஆயிருக்கா? 6 மாதத்தில் அவள் பண்ணுற அளப்பறையெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம்?
மிளகாத்தூள் அரைக்க போகிறாங்கங்க. எனக்கு, எங்கள் அக்காவுக்கும், எங்கள் அம்மாவுக்கும் 3 பேருக்கும். எப்போவுமே இவங்க அரைச்சா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் யாரும் அரைக்க மாட்டோங்க. அது ஏன்னே தெரியல. ஏம்மா இதால் குத்துறா? உடையுதா? ஆ கிளம்பியாச்சுங்க. வெய்ய வேற தாங்கலை. 3 மணிக்கு போகலான்னு இருந்தோம். 3:30 மணி 4 மணிக்கா போக வேண்டியதாங்க. ஏன்னா வெய்ய கொஞ்சம் கூட குறையவே இல்லையா. பாப்பாவுக்கும் ரொம்ப கசகசன்னு இருக்குது. காலையில மதியானம் சாயங்காலம் அப்படி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால வெய்ய கொஞ்சம் குறைஞ்ச உடனே போய்க்கலாம். மாமியார் உள்ள ரைஸ் மில்லில் மிளகாது கோதுமை அரைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்மெல்லு ஒத்துக்காதனால நான் மரத்தில் ஓரமாக நிற்கிறேன். நம்ம மரத்தோட அருமை இந்த வெயில் நாள் தான் தெரியும். போகிற போக்கில் அவன் மரத்தை பிடிங்கி போட்டானுங்க, செடி வைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாவது வீட்டில் ஏதாவது செடி கொடி மரத்தெல்லாம் வைங்க. இந்த வெயிலுக்கு ஏதோ ஏசியில் நிற்கிற மாதிரி இருக்குது. 300 ரூபாய் ஜாமானுக்கு இதை பாருங்கள். இவ்வளோ தான் மிளகாத்தூள். மொத்தமாக என்ன ஒரு 5 கிலோ இருக்குமா? அவ்வளோ வராதில்ல? 4.25 தான் இருக்குது அரைச்சதுக்கப்புறம். அதான் இங்கே பிரித்து பங்கு போட்டு எடை போட்டு எடுத்துகிட்டு போயிடலன்றேன். அங்கே போய் இதாகக்கூடாதான். சரி சமமாக பிரித்து தராங்களா? பார்சல்லையும் 100 100 இருக்குங்க. கரெக்டாக 1 கிலோ 100 கிராம் இருக்குது ரெண்டுலேயும். என்ன எங்கள் அம்மா குளிக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இருங்க வரோம் அப்படின்றாங்க. எங்கள் அம்மா எப்பவுமே சிவா கையில் சும்மா காசு கொடுப்பாங்கங்க. அது வாங்கிட்டு போவாங்க. உண்டியில் ஒன்று வாங்கினவங்க, அதில் போடணும். அதான் வாங்கினி அதில் போடலையா? எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய். நாங்களாம் கிளம்பிட்டோங்க ஊருக்கு. எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து அலையாதம்மா நான் போய்டுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மறந்துட்டேன். அது பார்த்துக்கலாம். நாங்கள் எப்படி இங்கே வருவோம்ல எல்லாரும். இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்கல்ல. சிவா வந்து அழுகுறான். ஊருக்கு வர அவனுக்கு விருப்பமே இல்லை. சின்ன வயசுல எனக்கு எப்படி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர பிடிக்காதோ, இப்போ தலைவருக்கு அது மாதிரி பிடிக்கல. வரமாட்டேங்கிறாரு அவர். உள்ள வச்சுட்டு திணிக்கிறாங்க. சொரக்கா உள்ள போலையா போய் குத்து ஊத்துறாங்க. போய் வாங்குவேன். ஊருக்கு வந்துருங்க. காலைல சிவாவை கொண்டு எக்ஸாமுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அதே நான் எப்பவும் போலதான் ஸ்கூல் எல்லாத்தையும் வரணும் கேட்டு தான் வந்திருக்கேன். இந்த பழம் பழுத்துருச்சு. அதுக்குள்ள நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மட்டும் பழுத்துருக்கு. வாழைப்பழம் அதை வெட்டிட்டு இருக்கோம். காலையில் நம்ம வீட்டில் எல்லாமே முருங்கைக்காய், முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் பொரியல். ஏன்னா இன்னைக்கு ஏறி திரும்பவும் அந்த மரத்தை நான் வெட்டிட்டேன். ஆமாம், முத்தின காயெல்லாம் அதிகமாக இருந்ததுங்க. முருங்கைக்காய் எட்டலையா, அதனால சிவா ஸ்கூலில் கொண்டு விட்டு வந்துட்டேங்க. அது இப்போ கரண்ட் இல்லை. சிவன் வேறு ஒரு பக்கம் கத்திருந்தாளா. அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எலெக்ஷன் டைமில் திரும்ப போயிடுவாங்க. போயிட்டு அவனுக்கு 1 மாதம் லீவு. இதுதான் நமக்கு இருக்கிற கேப். இதுக்கு மேலே அவன் 1ஆவது கொண்டு சேர்த்தாச்சுன்னா வேறு எங்கேயாவது முடிஞ்சிச்சு. வேறு எங்கேயும் என்ன வர முடியாது. ஸ்கூலு அது தான் பார்த்துட்டு இருக்கணும். அதனால் வரும்போதே திரும்ப மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்தா. சொரக்கா அது திரும்ப ஆட்டு போனோம். திரும்ப ஆட்டு வந்துருக்குறா. அவ்வளோதாங்க இந்த பிளாக். மீட் பண்ணலாம். பாய்.